3% வாக்கு வித்தியாசத்துல தாங்க திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 15 லட்சம் பேர் இடம் மாறி ஓட்டு போட்டிருக்கான். திமுக வந்து எனக்கு வேணும், அதிமுக வேணாம்னு மாறிருக்கேன். அவ்வளவுதான். அப்ப நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க ஒரு 15 லட்சம் வாக்காளர்களை வந்து திரட்ட முடியாதா? ஓபிஎஸ் ஆலையும் வந்து இவராலையும் முடியாதா? டிடிவி தினகரனால? அவர்கள் சாதி வாக்காளர்களை மட்டுமே அவங்க வந்து திரட்டினாங்கன்னா 15 லட்சம் வாக்காளர்கள் புரிஞ்சுட்டாங்கன்னா திமுக தானே வெல்லும். இல்ல கொல்லைப்புற வாசல் வழியாக வர சொல்றாரு டிடிவின்றப்போ டிடிவி இப்பயும் சொல்றாரு என்டி அலையன்ஸ் நான் இருக்கிறேன்றாரு. பாஜக தலைமை வந்து மக்கள் அவர் பின்னாடி இருக்கணும்ல. நானும் ரவுடி தான் வண்டியில ஏறலாம் ஒத்துக்கிறணும்ல அவங்கள. டிடிவி தினகரனுக்கான தனித்தன்மை இப்பொழுது இருக்கிறதா? அவர் ஃபர்ஸ்ட் மாநாடு போடும்போது முதல் கட்டமாக மாநாடு போடுகிற போது அவர் கூடின கூட்டம் இருக்கா? ஆர்கே நகர்ல ஜெயித்த போது இருந்த செல்வாக்கு அவருக்கு போது இருக்கா? அவர் முடிஞ்சு போன கதையாயிட்டாரு. அவர் பழைய ரெக்கார்ட் ஆயிட்டாரு. அதனால தென் மாவட்டங்கள்ல வந்து தேவர் கம்யூனிட்டி யாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வாக்கு வங்கி முடியாத சரிவு ஏற்படும். ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. ஒன்றுபட்ட அதிமுகவை வந்து உருவாக்காம அதிமுகவின் வாக்கு வங்கியை காப்பாற்றவே முடியாது. அதிமுகவின் வாக்கு வங்கி இவ்வளவு சேதாரமாக இருக்கிற போது நீ பாஜக என்று தமிழர் விரோத போக்கில் இருக்கக்கூடிய பாஜகவோட பயணிக்கிற போது இயல்பாகவே தோல்வி உறுதியாகும். இல்ல ஸ்டாலினை மீட் பண்ண பிறகு ஓபிஎஸ் நடவடிக்கை எல்லாம் பார்க்கிற போது பர்சனலா வந்து பர்சனல் கான்டாக்ட்ல வந்து நான் மெசேஜ் அனுப்பினேன் நயினா நாகேந்திரனுக்கு பாருங்க ஏதோ ஆதாரம்னு மீடியா கிட்ட காட்டுறாரு. இது எல்லாம் ஏன் காட்டணும்? இதெல்லாம் வந்து பர்சனலா ஏன் காட்டணும்னா பொய் சொல்றாங்கல்ல. நயினார் நாகேந்திரன் ஒரு மாநில தலைவர் பொய் சொல்லலாமா? நான் வந்து நான் நினைச்சிருந்தா மொழியை கூட்டிட்டு போயிருப்பேன் அப்படின்னா அவர் பகிரங்கமா பொது ஊடகத்துக்கே சொன்னாரே, மோடியை சந்திப்பதற்கு நான் வந்து பாக்கியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நான் சொன்னாரே. ஓப்பனாவே அவர் வந்து வேண்டுகோள் விடுத்தாரே. அப்ப நீங்க வந்து தொடர்ச்சி அரசியல்ல ஒரு ஆளை வந்து நீங்க வந்து மூட்டை பூச்சி மாதிரி நசுக்கிட்டே இருப்பீங்கன்னா அவர் சீர மாட்டாங்களா? தப்புவதற்கான எல்லா வாசலையும் அடைத்து விட்டால் ஒரு பூனையே புலியா மாறிடும், சீறி பாஞ்சிரும். நீ எல்லா பக்கமும் கேட்ட போட்டியல்ல, அப்புறம் அவர் பம்மிக்கிட்டே இருக்கணும், பதுங்கிக்கிட்டே இருக்கணும்னா எப்படி பதுங்குவார் அவரு? இப்போ மோடி கூட தன்னிச்சு நடவடிக்கை எடுக்க முடியல பாருங்க. இப்ப எடப்பாடி மோடிக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாரு, நீங்க ஓபிஎஸ் பார்க்க கூடாது அப்படின்னு. அப்படிதானே எடுத்துக்கணும். அதை யார் சொல்றா? இல்ல ஓபிஎஸ் மோடி மீட் பண்ணல அப்படின்னா இப்ப யாருக்காக மோடி அதிமுக வாக்கு வங்கியை வந்து கபலீகரம் செய்வதற்கு பாஜக திட்டமிட்டு இருக்கு. அதனால கொஞ்ச நாள் நடிப்பாங்க. அப்புறம் அவர் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. 2026க்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. அவர் தலைவரா நீடிப்பாரா? பொதுச்செயலாளரா? முதல்ல கட்சியை நடத்திடுவாரா? அவர் எதிர்கட்சி தலைவரா நீடிக்கிற வாய்ப்பே இல்லை. அதிமுகவை உடைத்தால் மட்டும்தான் பாஜகவுக்கு வாழ்க்கை. பாஜக 2வது இடத்தை நோக்கி நகர்வதற்கு வேலை செய்யறாங்க. அதனால இது வந்து ஒருபோதும் வெற்றி பெறாது. இந்த கூட்டணி என்பது மிக தவறானது. ஒருத்தரை ஒருத்தர் விழுங்க பார்க்கிறார்கள், இவர்கள் விருந்தில் சந்திக்கிறார்கள் வேடிக்கை.